ஒரு கால் இல்லாமல் உலகின் உயர்ந்த மலை ஏற முடியுமா? ஒவ்வொரு பொண்ணும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய கதை அருணிமா சின்ஹாவின் கதை. அருணிமா சின்ஹா ஒரு தேசிய வாலிபால் வீராங்கனை. 2011ஆம் ஆண்டு லக்னோவிலிருந்து டெல்லி போற ரயில்ல அருணிமா சின்ஹா பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது இரவு நேரம்ங்கிறதுனால பயணிகள் எல்லாரும் தூங்குறதுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு அந்த ரயில்ல நுழைஞ்ச சில கொள்ளையர்கள் அங்கு இருந்த பயணிகளை மிரட்டி அவங்களோட நகை பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு இருந்தாங்க. கையில கத்தி ஆயுதங்கள் எல்லாம் இருந்ததுனால பயணிகள் யாரும் அவர்களை எதிர்த்து போராடல. அப்போ அந்த திருடர்கள் அருணிமா சின்ஹா கிட்ட வராங்க. அவங்களோட செயினை கழட்டி தர சொல்லி கேக்குறாங்க. ஆனா அருணிமா அத கொடுக்காம அவங்க கிட்ட போராடுறாங்க. ஏன்னா அந்த செயின் அவங்க அம்மா கொடுத்தது. அருணிமா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ங்கிறதுனால அத்தனை கொள்ளையர்களையும் எதிர்த்து தனி ஒரு பொண்ணா போராடுறாங்க. அதனால கோபமான அந்த கொள்ளையர்கள் ஓடிட்டு இருக்கிற அந்த ரயில்ல இருந்து அருணிமா சின்ஹாவை தூக்கி வெளியே வீசுறாங்க. அவங்க வீசப்பட்ட அதே சமயத்துல எதிர் திசையில வந்த இன்னொரு ரயில் அவங்கள மோதி தூக்கி வீசப்பட்ட அருணிமா தண்டவாளத்துக்கு நடுவில் உயிர்க்காக போராடிட்டு இருக்காங்க. இருட்டு, வலி, ரத்தம் இப்படி ரயில் பாதையில பாதி சுயநினைவோட இருந்த அருணிமா அசைய முடியாம உதவிக்கு யாரும் இல்லாம யாராவது காப்பாத்த மாட்டாங்களான்னு நம்பிக்கைய கைவிடாமல் போராடுறாங்க. அந்த விபத்துனால அருணிமா கால் அவங்க உடலை விட்டு துண்டா போகுது. அந்த இரவு முழுக்க நடுவிலேயே தன்னுடைய உயிர்க்காக நம்பிக்கையோட போராடுறாங்க. இரவு முழுக்க அவங்க இருந்த அந்த பாதையில பல ரயில்கள் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அது இரவு நேரம்ங்கிறதுனால மக்கள் நடமாட்டம் பெருசா இல்லாமல் இருந்திருக்கு. பல ரணங்களை அனுபவித்த அருணிமாவை காலையில் அந்த பக்கமா போன மக்கள் பார்த்து மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. ஒரு கால் போச்சு, உடம்பு முழுக்க அடி, அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு அருணிமா நினைக்கல. இதனால நம்ம சோர்வடைஞ்சிடக்கூடாது, 2 கால் இருந்தா என்னால என்ன பண்ண முடியுமோ அதை விட அதிகமா இப்ப ஒரு காலோட நான் பண்ணணும்னு முடிவெடுத்தாங்க. அந்த நிலையில அருணிமா ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஒரு காலோட எவரெஸ்ட் மலை ஏறணும்னு. அந்த ஒரு முடிவுதான் அவரை உலகமறிந்த அருணிமா சின்ஹாவாக மாற்றியது. பலர் சிரித்தார்கள், பலர் சந்தேகப்பட்டார்கள். ஆனால் அருணிமா நம்பிக்கையை கைவிடவில்லை. செயற்கை காலுடன் வலி, பயம், கடின பயிற்சி எல்லாத்தையும் தாண்டி 2013இல் உலகின் உயர்ந்த மலையான எவரெஸ்ட் மலைய அருணிமா ஏறி முடிக்கிறாங்க. ஒரு காலிழந்த முதல் இந்திய பெண்ணாக எவரெஸ்ட் சிகரத்தை வென்றார். அவர் அங்கே நின்றபோது உலகத்துக்கே ஒரு செய்தி சொன்னார். உடல் குறைபாடு தோல்வி அல்ல, மனம் தளர்வதே உண்மையான தோல்வி என்று. ஒரு பெண்ணின் மன உறுதி உலகின் உயர்ந்த மலையையும் தோற்கடிக்கும். இந்த வீடியோ பார்க்கிற உங்களில் நிறைய பேர் உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கலாம். அப்போ எல்லாம் அருணிமா கதையை நினைத்துக்கோங்க. அப்படி ஒரு நிகழ்வுல அந்த இரவு முழுக்க அருணிமாக்கு இருந்த மனதைரியம், போராட்டம், விடாமுயற்சி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். அவ்ளோ பெரிய விபத்து, அதிலிருந்து மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் அருணிமாவால மீண்டு வர முடிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. அருணிமா கதையை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.